வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய 4th சம் தான். பாருங்கள், இஃப் ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி, then prove that a sin theta plus b cos theta equal to plus or minus a square, square root of a square plus b square minus c square. இதைத்தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்கிறது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா. ஸோ அதைத்தான் நான் இங்கே எழுதுகிறேன். சி ஈக்குவல் டு a cos theta minus b sin theta. ஓகேங்களா? நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். a sin theta plus b cos theta equal to plus or minus square root of a square minus b square minus c square. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சின்றது சிங்கிள் டேர்ம் அப்படின்றதுனால சி ஸ்கொயர் டேரெக்டாக எழுதிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டேர்ம் இருக்குது, a cos theta மைனஸ் பி சைன் தீட்டான்னு டபுள் டேர்ம் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணும்போது ஹோல் ஸ்கொயர் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எப்படி வரும், இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஏ ஸ்கொயருன்றது இதுதான், ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. பி ஸ்கொயருன்றது இங்கே இருக்கக்கூடிய பி சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 இன்ட்டு ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இதில் இருந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இதில் ஏ ஸ்கொயர் இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயரை என்ன எழுதலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏ ஸ்கொயரை அப்படியே எழுதிட்டேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. எப்போ நம்மளுக்கு தெரியும் பேசிக் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம், இதை மட்டும் எனக்கு வேணும்னா நான் சைன் ஸ்கொயர் தீட்டா கிட்ட இருந்தால் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா, ஸோ அதான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா எனக்கு இது மட்டும் வேணும்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போனால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது அங்கே இந்த சைடு இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயரை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ஏ ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி பி ஸ்கொயரை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். பி ஸ்கொயர் இன்ட்டு 1 பி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் அப்படியே ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துட்டா எப்படி மாறும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மாறுமா? அதாவது ஆல்ரெடி இது வரைக்கும் என்ன இருக்குது, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படியே இந்த சைடே இருக்கும்போது சி ஸ்கொயர் எங்கிட்ட கொண்டு வந்தால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த சி ஸ்கொயரை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வரேன். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மட்டும் இருக்கும், மீதி எல்லாத்தையும் அப்படியே ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு வரும்போது ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படியே ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது ப்ளஸ்ன்னு மாறும். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடியது இந்த ஏ ஸ்கொயர் இருக்கும், பி ஸ்கொயர் இருக்கும், இந்த சி ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது மைனஸ் சி ஸ்கொயர் இருக்கா? ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏ சைன் தீட்டா அப்படின்றத ஏவாவும் பி காஸ் தீட்டா அப்படின்றத பியாவும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எனக்கு இது ஈக்குவேஷன் வருமா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு மேலே ஸ்கொயர் பண்ணதுனால இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு இங்கே இந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் அப்படியே வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த சைடு இருக்கிறத ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு தேவையானது ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்குமா? ஸோ அதான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். பட் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா? நன்றி.
அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸில் மீட் பண்ணலாம்.